சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் மனைவி தரப்பிலிருந்து தன் கணவருக்கு வேறொரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதை காரணமாக காட்டி விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தை நாடினார் என்ற தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாற்றுக் கட்சி ஆதரவாளர்கள் சிலர் விஜயை விமர்சித்தாலும் பலர் இது அவர்தன் குடும்ப விவகாரம், இதை அரசியலாக பார்க்க வேண்டாம் என கோரிக்கை வைத்தனர். நான் எப்போதும் சொல்வதுதான், இது 3 பேர்த்துக்கான பிரச்சனையா தான் நான் பார்க்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய மனைவி, கோர்ட், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். அதனால அரசியல் ரீதியாக நான் கருத்து சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள், மனைவி அவர்கள், சம்பந்தப்பட்ட கோர்ட், இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், இவர்களுக்கு உண்டான பிரச்சனையாத்தான் நான் பார்க்கிறேன். இந்த நிலையில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி ஏஜிஎஸ் திரைப்பட தயாரிப்பாளர் இல்ல திருமண விழாவில் தாவேகா தலைவர் விஜய் நடிகை திரிஷாவுடன் பங்கேற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் இவ்விவகாரத்தை அரசியலாக பார்க்க வேண்டாம் என சொன்ன பலரும் இப்பொழுது விஜய்க்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அவரது ஆதரவாளர்கள் பலர், அண்ணா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருனா என்றும், தல இப்படி பண்ணிட்டு இருந்தா நானே ஒன்னு அச்சு விட்டுருவேன் தல என்றும் தன் மனவேதனைகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இருப்பினும் இன்று நடந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய விஜய் அவர்கள், இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்களும் நானும் சேர்ந்து மக்கள் பிரச்சனையை பார்த்துப்போம் என்றும், இது அவ்வளவு வருத்தலாம் கிடையாது என்றும் அவ்விவகாரத்திற்கு சுருக்கமாக பதிலளித்தார். சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது, சரியா?